ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபர்ஸ்ட் டைமாக வீடியோ போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு என்னலாம் பண்ணேன்றதை தான் நான் வீடியோவில் சொல்ல போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வீடியோ போடுறோம், ஒரு நல்ல நாள் ஆரம்பிக்கணுமே இன்னைக்கு ஆரம்பித்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு என்ன நல்ல நாள்னு கேட்குறீங்களா? நம்ம இந்தியா ஃபைனலில் ஜெயிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதோட சந்தோஷம் எதுனா இருக்கா? லாஸ்ட் டைமில் எனக்கு பயமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், ஜெயிப்போமோ ஜெயிக்க மாட்டோமோன்னு. பயத்துல கபோர்டுக்குள்ள தலைய வச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்பா ஜெயிச்சக்கப்புறம் சொல்லுங்கப்பா, எனக்கு ஒரே பயமா இருக்குன்னு பயந்துட்டே இருந்தேன். ஆனா கடைசியில ஜெயிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஜாலி தான். நான் சும்மா இல்லாம எங்க அம்மா கிட்ட, அம்மா இன்னைக்கு நான் ஒரே ஜாலியா இருக்கேன், எதனா வேலை இருந்தா கூட, இந்தியா வேற ஜெயிச்சிச்சு, நான் சீக்கிரமா செஞ்சிருவேன் எந்த வேலை கொடுத்தாலும் சொன்னோன்னே. அப்படியாடா, சரி நான் தேங்காய் சட்னி அரைக்க போறேன், இந்த தேங்காய் உரிச்சு கொடுன்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். நானும் உக்காந்து உரிச்சேன், படுத்து உரிச்சேன், ஏந்து உரிச்சேன், ஓடி ஓடி உரிச்சேன். எவ்வளோ கஷ்டப்பட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தேங்காவை உரிக்கிறதுக்கு. ஒரு வழியா கடின்னு கடிச்சு இழுத்து இதையும் உரிச்சு கொடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் எங்கள் அம்மா இதை வச்சு சட்னி பண்ணாங்க. அவங்க மட்டும் பீட்ரூட் தோசை, பீட்ரூட் இட்லி வச்சு தேங்காய் சட்னி சாப்பிட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் தானே கஷ்டப்பட்டு உரிச்சு கொடுத்தேன், எனக்கும் கொடுக்காம சாப்பிட்றாங்க. எப்படி நான் விடுவேன்? நான் விடுவேன்னா சும்மா கொலன்னு கொலைச்சதா. அப்புறம் எங்கள் அம்மாவே சரி எனக்கும் ஒரு இட்லி சுட்டு உப்பு இல்லாமல் கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருந்துச்சு, கிளப்புன்னு அடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்ன, மதியம் எங்கள் அம்மா லஞ்சுக்கு முருங்கைக்கீரை செஞ்சாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, அம்மா முருங்கைக்கீரை உரிக்கிறாங்களே, நம்மளும் கூட ஹெல்ப் பண்ணுவோம்னு சொல்லிட்டு, எங்கள் அம்மா கீரை செஞ்சாலே எப்பவும் தண்டு பொரியல் பண்ணுவாங்களா, சரி அது மாதிரி இந்த தண்டையும் பொரியல் பண்ணுவாங்க போல நினச்சிட்டு நானும் மாங்குன்னு 1/2 மணி நேரம் ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டப்பட்டு இதை கடிச்சு துப்பிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மா அப்பயாச்சும் சொல்லியிருக்கணும்ல, இது முருங்கைக்கீரைடா, நீ இதில் தண்டெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு. நான் 1/2 மணி நேரம் கடிச்சு முடிக்கிற வரையும் சும்மா இருந்துட்டு அதுக்கப்புறம் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏண்டா முருங்கைக்கீரையில் யாராவது தண்டு பொரியல் பண்ணுவாங்களான்னு. தேவையா ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஹெல்ப் பண்ண போய் இப்படி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரின்னு சொல்லிட்டு மதிய சாப்பாடும் முடிச்சிட்டு சாயந்தரமா மேட்ச் உடிச்சில்ல ஃப்ரெண்ட்ஸ், அதனால எங்கள் அம்மா ஸ்நாக்ஸ் செஞ்சாங்க. ஸோ இன்னைக்கு கானை தான் வேக வச்சு செஞ்சாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்களே சாப்பிட்டுட்டே இருந்தாங்க, எனக்கு கொடுக்கவே இல்லை. என்னடான்னு பார்த்தா கை கொடுத்தாதான் கொடுப்பாங்கன்னு அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கிட்ட ஷேக் அண்ணை கொடுத்து ஒன்று வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்கு பாருங்க இந்த சாப்பாட்டுக்காக. ஒரு வழியாக அந்த காணையும் பிடுங்கி ஃபுல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு மேட்ச் ஜாலியாக பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கெல்லாம் மேட்ச் பார்க்கும்போது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா பிடிக்கும்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கெல்லாம் மேட்ச் பார்க்கும்போது ஏதாவது குறிச்சிக்கினே பார்த்தா தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கும். நல்லா காணை வாங்கி ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டு, அதுவும் இல்லாமல் இந்தியா வேற ஜெயிச்சிச்சா, ஒரே சந்தோஷமா போச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு மேட்ச் முடிஞ்சக்கப்புறம் எங்கள் மம்மி டேடிலாம் டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க சந்தோஷத்தில். நான் என் டாமியை போட்டு கடிச்சு நானும் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். டாமி இந்தியா ஜெயிச்சிச்சு தெரியுமான்னு சொல்லி அதை போட்டு கடிச்சு இழுத்து இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியாக போச்சு. இந்த நாள் இனிய நாளாக முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எப்படி போச்சு? இந்தியா வின் பண்ணதில் உங்களுக்கு எவ்வளோ ஜாலின்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், வரட்டா? அப்புறம் இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.